வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் டோட்டலாக 2049 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 489 போஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த 489 போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வேகன்சியாக சேர்ந்து டோட்டலாக 2049 வேகன்சி இருக்குது. இதுக்கு எக்ஸாமுக்கு இன்னொரு 60 நாள் கிட்ட இருக்குது. இந்த 60 நாளில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இதில் பார்க்க போகிறோம். நார்மலாக நான் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வர்றதுக்கு ஒரு 90 நாள் இல்லைனா 120 நாளுக்கு முன்னாலேயே அதுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு கொடுக்காததுக்கு காரணம் இருக்குது. ஓகே, இப்போ சிஜிஎல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரி முடிச்சவங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள். எம்டிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள். ஸோ அப்போ அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது முன்னாலேயே தெரியும். ஓகே, அப்போ நம்ம வந்து 100 நாளுக்கு முன்னால படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, 200 நாளுக்கு முன்னால படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, இந்த எக்ஸாம் வருது இதுக்கு நான் எலிஜிபிள்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஆனா செலக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எலிஜிபிளா இருக்க போஸ்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். ஸோ அப்போ நம்ம முன்னாலேயே நீங்க படிங்கன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது, நீங்க எலிஜிபிள்னு சொல்லி யாரையும் நம்ம ஏமாற்ற முடியாது. ஓகே, ஸோ அதனாலதான் நான் வந்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜி முன்னாலேயே கொடுக்கல. இந்த வீடியோலையும் இதுக்கான டைம் டேபிள் நான் கொடுக்கல. ஓகே, ஏன்னா இதுல வித்தியாசமா போஸ்ட் இருக்குது, வித்தியாசமா கட் ஆஃப் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா டார்கெட் இருக்கும். அப்ப நம்ம ஒரு சேமா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதுலயும் இந்த இதுல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. ஓகே, அவங்களால வந்து ஃபுல் டைமா படிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிற மாதிரி டைம் டேபிள் கொடுத்தோம்னா அதுவும் பாசிபிளா இருக்காது, அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அதனால இதுல வந்து ஒரு டிஸ்கஷனா தான் இருக்க போகுது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இதுல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்டோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது நிறைய பேருக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் ஆஸ்பர் வந்து இதுக்கு எலிஜிபிளாவே இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு எலிஜிபிளாவே இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேற வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பெஷலா ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதனால இதுல வந்து நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பாருங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து மே 6ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது 2-3 நாள் நடக்கும் இந்த எக்ஸாம். ஓகே, ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க 2-3 லெவல்லையும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாம் இருக்கும். இப்போ நீங்க 10th லெவல்லையும் 12th லெவல்லையும் கிராஜுவேஷன் லெவல்லையும் 3லையும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 3 எக்ஸாம் இருக்கும். இல்ல ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான், இல்லைன்னா ஒரே ஒரு லெவல்ல ஒரு 5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகே, டோட்டலா ஒரு 3-4 நாள் நடக்கும். இப்ப இருந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிப்ரவரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மார்ச்சும் ஏப்ரலும் தான் இருக்குது. ஓகே, மே மாசம் ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் வருது. ஸோ கண்டிப்பா 60ல இருந்து 65 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ 60 நாள்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி கம்ப்ளீட்டா இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் இதுல நான் ப்ரொவைட் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்தா நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அடுத்து அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையுமே இந்த வீடியோல தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸோ இந்த 2 வீடியோ ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த இதுல ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்ல ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ இதுல வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்றதுக்கு. நான் 15ஆம் தேதி வரைக்கும் கூட வீடியோஸ் போடுவேன், இதுல இந்த போஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேடி பாக்குறதுக்கு டைம் ஆகும். 480 போஸ்ட்டை தேடி ஒரு கேட்டகரியா பிரிக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்டும் இதுல கிடைக்காது. ஏன்னா இதுக்கு வியூஸும் சுத்தமா வராது. ஒரு 1000 பேர் கூட இதை வந்து பார்க்க மாட்டாங்க. சும்மா ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் தான் பண்ணி பார்ப்பாங்களே தவிர சின்சியரா இதை ஃபாலோ பண்றவங்க, அதுக்கப்புறம் இதுல உண்மையிலேயே எலிஜிபிளா இருக்கிறவங்களும் கம்மி. அதுதான் ரீசன். ஓகே, அதனால எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் மற்ற ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இதுக்கும் கொஞ்சமா முடிஞ்ச அளவு என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இதுல எல்லாருமே எலிஜிபிளா இருக்கிற மாதிரி ஒரு 267 வேகன்சி இருக்குது. அதாவது டிகிரி முடிச்சவங்க, அதுக்கப்புறம் 12th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க, அவங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு 267 வேகன்சி இருக்குது. இந்த 267 வேகன்சிக்கு டோட்டலா 76 போஸ்ட் இருக்குது. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 2, 3, 1 வேகன்சி அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே,
மேக்சிமம் போஸ்ட்டுக்கு வந்து 5 விட கம்மியான வேகன்சி தான் இருக்குது. ஸோ அப்போ இதுல நீங்க வந்து அப்ளை பண்ணாலுமே செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா ரொம்ப கம்மியான போஸ்ட். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த ரீஜியன்ல இருக்கிறவங்க அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ண தான் செய்வாங்க. ஆனா நீங்க ரீஜியன் பார்த்து ட்ரை பண்றது வேற, இதுல வந்து போஸ்டிங் எங்க வேணாலும் போடுவாங்க, அது வேற இருக்குது. ஓகே, ஸோ இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த 227 போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிளா இருந்தாலுமே நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்குன்னு இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஓகே, சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, இப்போ ரயில்வேல நிறைய வேகன்சிஸ் அடுத்தடுத்து வருது. அந்த மாதிரி போஸ்ட்டை நீங்க மெயின் டார்கெட்டா வைங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனா மெயின் டார்கெட்டா இதை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இந்த 227 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளா இருக்கீங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளா இருக்கீங்க. இதை தவிர இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது இல்ல, டோட்டலா 2000 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1700 வேகன்சி கிட்ட இருக்குது. ஓகே, அந்த இதுல ஏதாச்சும் 2-3 போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, ஏதாச்சும் ஒண்ணுக்குனாலும் நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குது. நீங்க இதை வந்து உங்களோட மெயின் டார்கெட்டா வச்சு கண்டிப்பா இதை வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஃபுல் டைம் ஹஸ்பண்டாவும் இருப்பீங்க, இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. ஃபுல் டைம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களால ஒரு நாளைக்கு 3 to 5 hours தான் கொடுக்க முடியும். ஓகே, கண்டினியூஸா கொடுக்கறத சொல்றேன். ஒரு நாள் நான் வந்து கொடுத்துருவேன், சாட்டர்டே சண்டே கொடுத்துருவேன் அப்படிங்கிறது வேற. ஆவரேஜா பார்த்தா உங்களால வந்து 3 to 5 hours தான் கொடுக்க முடியும். ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று பண்றது அப்படிங்கிறது வந்து நிறைய பரவாயில்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இது. ஓகே, எப்படா நம்ம ரெஸ்ட் எடுப்போம், எப்படா ஃப்ரீயா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி வேற எதுவும் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவரா இருந்தாலும் சரி, ஸோ நீங்க அந்த மாதிரி பண்றதே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே, அதுக்கு உங்களை நீங்களே வந்து பாராட்டிக்கோங்க, வேற யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஏன் பண்ற அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் கேட்பாங்க. பட் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறப்பதான் தெரியும். ஸோ அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. நானுமே வந்து அந்த மாதிரி இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் நான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு செலக்ஷன் போஸ்ட் கிளியர் பண்ணி தான் இப்போ நான் வந்து இந்த செலக்ஷன் போஸ்ட்ல பாஸ் ஆகி தான் ஜூனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த யூடியூப் சேனலையுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. மற்றவங்க பண்றதும் நம்ம பண்றதும் சேம் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால இந்த 3 to 5 மணி நேரத்தை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த ஒரு பேஜ்ல உங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்ல போறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்து 12th முடிச்சிருப்பீங்க, இல்லைன்னா கிராஜுவேஷன் கண்டிப்பா முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருக்க தான் செய்யும். ஓகே, எக்ஸாம்ல 100 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 100 கொஸ்டினும் 100க்கு 100 கொஸ்டினையும் இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா 30 to 40 கொஸ்டின் வந்து ஓரளவு ஜென்ரலா காமனான ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க, நார்மலா ஒரு டிகிரி முடிச்சவங்க, இதுக்குன்னு தனியா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாதவங்க கூட அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 30-40 கொஸ்டினுக்காக நீங்க திரும்பவும் எல்லாத்தையும் படிச்சு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை ஆக்சுவலா உங்களால சும்மாவே அட்டன் பண்ண முடியுமா இருக்கும். அதுக்காக நீங்க வந்து ஒரு 30 மணி நேரம் 40 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றதை கேளுங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா டிரைவ்ல வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க. அதுல நீங்க எந்த லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவேஷன் லெவல்னா அது கிராஜுவேஷன் லெவலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, அந்த மாதிரி 3 to 5 பேப்பர் ஃபுல்லா, அதாவது ஃபுல் செட்டுமே எடுத்துக்கோங்க. 100 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதை நீங்க வந்து அந்த பிடிஎஃப் மட்டும் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. டைமர் வச்சு சால்வ் பண்ண வேண்டாம், நார்மலா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களால எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்க. நான் ஏன் 3 to 5ன்னு சொல்றோம்னா, ஒரே ஒரு இதை வச்சு நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஒரு 3 to 5 இது பண்றப்போ உங்களுக்கு காமனா, அதாவது நம்ம வந்து ரிப்பீட்டடா இதுலதான் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. ரிப்பீட்டடா இதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அப்ப அந்த டாபிக்ல நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வெறும் ஃபிகரை மட்டும் வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபிகர் சீரீஸ், அடுத்து என்ன ஃபிகர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எம்பர்டு ஃபிகர் இருக்கும், பேப்பர் கட்டிங் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க வந்து
படிக்கவே வேண்டாம். ஓகே, அதை பார்த்தாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுக்கு நீங்க ஒரு சேனல்ல கூடிய வீடியோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. இந்த 3ல இருந்து 5 பேப்பர் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு வந்து ஜாமெட்ரியில இருக்கக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, இதெல்லாம் அட்டன் பண்ண முடியுது, இதெல்லாம் முடியுது, இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. எதெல்லாம் முடியலையோ அதுல எந்தெந்த டாபிக்லாம் ஈஸி அப்படிங்கிற ஆர்டர்ல வந்து நீங்க அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக்கை முடிச்சா கொஞ்சம் ஈஸி, அப்போ அந்த டாபிக்ல இருந்து கேட்கிற கொஸ்டின் அடுத்து நான் அட்டன் பண்ணிடுவேன். அடுத்து இந்த டாபிக், அடுத்து இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீக்னஸ்ல எந்தெந்த டாபிக்லாம் வருதோ உங்களோட வீக்னஸ்ல அதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் அந்தந்த டாபிக்கை மட்டும் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் நீங்க வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நீங்க உருவாக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் 60 டேக்குன்னு டைம் டேபிள் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஆனா ஒரு நாளைக்கு 8ல இருந்து 10 மணி நேரம் படிச்சாதான் அதை கவர் பண்ண முடியும், அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, அதனாலதான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா சிலபஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவு கிளியர் ஆகும். அதுலயே உங்களுக்கு இந்த டாபிக் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நிறைய பேர் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்து நடுவில் வேலை கிடைச்சு போயிருப்பீங்க, இல்லைன்னா நடுவில் நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் அதை உங்களால கண்டினியூ பண்ணாம முடியாம போயிருக்கும். அப்போ இந்தந்த டாபிக்லாம் நம்ம படிக்க வேண்டாம்னு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாவோ இல்லைன்னா ஸ்டூடெண்டாவோ இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லைன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாவோ இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் காமனா இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாலே ப்ரொவைட் பண்ணிட்டேன். 2024 ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். 200 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, மொத்தம் நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவல்ல இருக்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இதுல கொடுத்துருப்பேன். இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 35க்கும் மேல அதிகமான எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இதே சிலபஸா இருக்கும். எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸா இருக்கட்டும், அது போக இன்னும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, அது எல்லாத்துக்கும் காமனான சிலபஸ் வந்து இதுல இருக்கும். ஓகே, மொத்தத்தையும் கவர் பண்ற மாதிரி 200 நாளுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா 200 நாள் இதை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். 200 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை கிளியர் பண்ற லெவல்ல நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வருஷமும் வரும், இதே மாதிரி செலெக்ஷன் போஸ்ட் அடுத்த வருஷமும் வரும். அப்போ நீங்க வந்து இதுல செலெக்ஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கணும். அப்பவும் நீங்க இதே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது, இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. செலெக்ஷன் போஸ்ட்னு இல்லை, சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 லெவல் இருக்குது. மெட்ரிகுலேஷன் லெவல், ஹையர் செகண்டரி லெவல், கிராஜுவேஷன் லெவல் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து நீங்க எந்த லெவல்ல அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த லெவலுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அந்த லெவலுக்கு தனியா சிலபஸ் இருக்குது. ஓகே, மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு ஒரு சிலபஸ், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி கிராஜுவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான். இதுல சிலபஸ் நீங்க பிடிஎஃப் எடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி லெவல்ல ரீசனிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்பாங்க. ஆனா கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இதுலயும் சேம் டாபிக்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ 10th லெவலுக்கும் ஹையர் செகண்டரி அண்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கும் என்ன சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து அடுத்து பார்க்க போறோம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோல பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாம் இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ரிசல்ட் வரும். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கான்னு மேனுவலா செக் பண்ணுவாங்க. யாரோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா ரிசல்ட் வரும். இப்போ 480 போஸ்ட் இருக்குதுன்னா 480 ரிசல்ட் தனித்தனியா வரும். 480 ரிசல்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதை சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கான சிலபஸை நம்ம பார்க்க போறோம். இதுல டோட்டலா வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, அதனால நீங்க தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்றதுதான் நல்லது. அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஓகே, இதுல வந்து 60 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அட்டன் பண்ணணும். நீங்க எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் செலெக்ஷன் போஸ்ட்ல தான் டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். நீங்க சிஜிஎல் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, அதோட கம்பேர் பண்ணாலும் அதை விட இது வந்து டஃபா தான் இருக்கும். அது அந்த சிபிடி 1ஓட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட இது வந்து டஃபா இருக்கும்.
அதை விட இதுல அதிகமா டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இதுல ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, 100க்கு 100ம் நீங்க அட்டன் பண்ணணும், எல்லாமே கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. உங்ககிட்ட அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால கட் ஆஃப் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதுல எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கட் ஆஃப் வேரி ஆகும். ஓகே, ஸ்பெஷலா ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, வேகன்சியும் ஒரு 20-25 கிட்ட இருக்குது அப்படின்னா அதோட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்ப வேகன்சி ஒரு 60-70 இருந்தாலும் எல்லாரும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு ஸ்பெஷலா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னா இதோட கட் ஆஃப் ரொம்ப அதிகமா போகும். ஓகே, ஏன்னா எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறனால. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் நம்ம வந்து சொல்லவே முடியாது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுல சேஃப் ஸ்கோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் 130க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, அதுல வந்து மினிமம் ஒரு 5-10 வேகன்சியாவது இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லைன்னா இந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து 130 மார்க்குக்கு மேல எடுக்கணும். அதாவது 100க்கு 65 கொஸ்டின்ஸுக்கு மேல கரெக்டா போட்டாங்க அப்படின்னா செலக்ஷன் ஆகலாம். ஓகே, இல்ல எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்குன்னு கேட்டீங்கன்னா அது வேகன்சியை பொறுத்து. இதுல 1-2 தான் வேகன்சி இருந்துச்சு, அப்போ 160க்கு மேல எடுத்தா வாய்ப்பு இருக்கு. அதாவது 100க்கு 80 கொஸ்டின் வந்து நீங்க அடிச்சீங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுவுமே வந்து நம்ம சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றோம், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா கம்மியான வேகன்சி அப்படிங்கிறப்ப காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து காம்படிஷன் ரொம்பவே லோவா தான் இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து டார்கெட் பண்ணணும். ஓகே, இப்போ மெட்ரிகுலேஷன் லெவல்ல வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசனிங்ல நீங்க சிலபஸ்க்கான பிடிஎஃப் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னே வந்து யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுல இந்தந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், ஃபிகர் சீரிஸ், கோடிங் டிகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர், பேப்பர் கட்டிங் கேட்கலாம். ஓகே, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், மிரர் இமேஜ், எம்பர்டர் ஃபிகர் கேட்டிருக்காங்க, ஃபிகர் கம்ப்ளீஷனும் கேட்டிருக்காங்க, பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க. இதுல நான் வந்து நிறைய எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல, எக்ஸாக்டா என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரீசனிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல வந்து இந்த டாபிக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஒரு 7-10 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5 நாள்லேயே கூட முடியும் நீங்க ஃபுல் டைம் ஹஸ்பண்டா இருந்தீங்க அப்படின்னா. இல்ல கொஞ்சம் டைம் கம்மியா தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7-10 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இந்த செலக்ஷன் போஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் நான் முடிஞ்சா ப்ரொவைட் பண்றேன், இல்லைன்னா நீங்க டெஸ்ட் புக் ஆப்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததா மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல அல்ஜிப்ரா மட்டும் கேட்டிருக்காங்க ஒரு சில நேரத்துல, அல்ஜிப்ரா மட்டும், அதாவது அட்வான்ஸ் மேத்ஸ்ல. அரித்மெட்டிக்ல எல்லா டாபிக்கும் வரும். இதான் இது வந்து பாத்தீங்கன்னா 10th லெவல்ல இருக்குது. ஓகே, 12th லெவல், கிராஜுவேஷன் லெவல்ல அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே வரும். ஆனா 10th லெவல்ல அல்ஜிப்ரா மட்டும் ஒரு சில ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, அது போக அரித்மெட்டிக்ல எல்லாமே வரும். நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இதுல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ப இதுவும் ஆவரேஜும் மட்டும் பாத்துக்கிறேன், அப்ப என்னால ஒரு 8 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, இது கம்மி தான். இதுல நான் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வந்து கம்மி தான். இதுல இவங்க கொடுத்துருக்கிற அபிஷியல் சிலபஸே கம்மி தான். அதனால நீங்க எல்லாத்தையுமே பாருங்க. வெயிட்டேஜ் ஒவ்வொரு இயரும் மாறும். ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 5 கேட்டிருக்காங்களா, அடுத்து 3 கேட்கலாம், ரேஷியோல கூட ஒரு 5 கேட்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து டிசைட் பண்ண முடியாது இத்தனை கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு. அதனால நீங்க எல்லா டாபிக்கும் பார்த்துக்கோங்க. அல்ஜிப்ரா கடைசியா பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும், அது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டும் ஆகாது அப்படிங்கிறனால. இப்போ மேத்ஸுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க ரீசனிங்க்கு ஒரு 7-10 நாள் கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்குள்ள நம்ம கோர்ஸ்ல இந்த டாபிக்கு என்ன வீடியோஸ் கொடுத்துருக்கிறோமோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ மொத்தமா நீங்க அல்ஜிப்ராவை சேர்க்கல அப்படின்னா ஒரு 90 வீடியோ இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போதும். அல்ஜிப்ராவை சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரீசனிங் சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அடுத்த ஃபுல் டெஸ்ட் போடுங்க, போதுமானது. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா ஜிகேல வந்து
ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இது மட்டும் பார்த்தா போதும். இதுலயும் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்தாலே போதும். இதுல இருந்து உங்களுக்கு வந்து 14 கொஸ்டின் கிட்ட கேட்கறாங்க. ஓகே, நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து கூட பார்க்கலாம். இதுல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற டாபிக்லாம் நீங்க படிக்கிறதுக்கு இப்போ உங்ககிட்ட டைம் இல்லை, நீங்க ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்ல முன்னாலே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. இல்ல இனிமேல் தான் படிக்கவே ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேரும் ஸ்ட்ராட்டஜிக்கும் மட்டும் படிச்சா போதும். ஓகே, கரண்ட் அஃபேர் வந்து ஜனவரி 2023 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க தான் செய்வாங்க. பட் இப்போ உங்ககிட்ட டைம் கம்மியா இருக்குதுன்னா எக்ஸாம் வந்து இப்போ மே மாசம் நடக்குதா, அப்போ நீங்க வந்து நவம்பர் 2023, ஓகே, நவம்பர் 2023 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து பாத்துக்கோங்க. இது வந்து எந்த மாசம் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏப்ரல் 15 வரைக்கும் பார்த்துக்கோங்க. மே மாசம் எக்ஸாம் அப்படிங்கிறனால. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் இருக்குது உங்களால படிக்க முடியும் அப்படின்னா ஹிஸ்டரி வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு 30ல இருந்து 45 வீடியோ பாருங்க. நம்ம 150 வீடியோக்கு மேல நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. 30ல இருந்து 45 வீடியோஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கூடிய 30-45 வீடியோஸ் பாருங்க. கரண்ட் அஃபேர் வந்து அட்லீஸ்ட் நவம்பருக்கு அப்புறமாவது பாருங்க. முடிஞ்சா ஜனவரி 2023 இருந்து கூட பாத்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பின்னால் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10th லெவல்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து இதுல கொடுத்துருக்கேன். எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து கேட்கல, ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்டாலும் கேட்டிருக்கலாம், ஆனா மேக்ஸிமம் கேட்கவே இல்லை. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஃபில்அப்ல இருந்து 2 கொஸ்டின், வாய்ஸ் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், நேரேஷன் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்லயும் பேசேஜ் ரீடிங்லயும் 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல 2, இடியம்ஸ்ல 3, சினானிம்ஸ் 1, ஆன்டனிம்ஸ் 1, மிஸ்பெல்ட் 3. ஸோ வொக்காபுலரிக்கான வெயிட்டேஜும் இந்த ரீடிங் பேசேஜ் அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கான வெயிட்டேஜும் இதுல அதிகம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஒகாபுலரிஸ் கொடுத்துருப்போம். 200 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், 200 இடியம்ஸ், 100 சினானிம்ஸ், 100 ஆன்டானிம்ஸ், 200 மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ்னு கொடுத்துருப்போம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 3-4 வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ரிப்பீட்டடா கேட்டது தான் அதுல கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா பேசேஜ் ரீடிங்க்கும் க்ளோஸ் டெஸ்ட்டுக்குமே தனியா நம்ம வீடியோ கொடுத்துருப்போம். நம்ம கோர்ஸ்லயே இருக்கும், டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் க்ளோஸ் டெஸ்ட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்டா பண்ணுங்க. அடுத்து ஃபுல் டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு அதுல வந்து போட்டு பாருங்க. ஓகே, இப்போ இந்த 10th லெவல்ல இருந்தாலும் சரி, 12th லெவல்ல இருந்தாலும் சரி, கிராஜுவேஷன் லெவல்னாலும் சரி, 130க்கு மேல தான் நீங்க வந்து டார்கெட் வைக்கணும். இப்போ 10th லெவல்ல மேத்ஸ்ல நீங்க 40 மார்க்கு மேல எடுக்கணும். அதாவது 20 கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆகணும். ரீசனிங்ல 44 மார்க் மேல எடுக்கணும். இங்கிலீஷ்ல 30க்கு மேல, ஜிகேல 16க்கு மேல. இப்படி எடுத்தீங்கன்னா 130க்கு மேல எடுக்க முடியும். ஸோ 130 மேல அப்படிங்கிறது வந்து எல்லாரும் எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பத்தாது. பட் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இந்த மார்க்குக்கு மேல எடுத்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததா 12th அண்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். அதுக்கு நம்ம ஒரே இதாவே கொடுத்துட்டோம். ஓகே, அதே தான். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 10th லெவல்ல என்ன பார்த்துருந்தோமோ அதே டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 12th லெவல்லையே கிராஜுவேஷன் லெவல்லையும். ஆனா எக்ஸ்ட்ரா இந்த டாபிக் நீங்க சேர்த்து படிக்க முடியும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகே, இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். சிலபஸ்ல இருக்குது, ஆனா அவங்க அதிகமா கேட்கல. முடிஞ்சா உங்களால முடியும், டைம் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த டாபிக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சிஜிஎல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு என்ன சொல்லணும், அதாவது 10th லெவல்ல என்ன சொல்லணும் அதே தான். 7ல இருந்து 10 நாளுக்குள்ள இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த 2 காலம்ல இருக்கக்கூடிய டாபிக்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க, போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மற்ற எக்ஸாமுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடாதீங்க. செலக்ஷன் போஸ்ட்டுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் போடுங்க. ஏன்னா அதையும் மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எக்ஸாம்ல இன்னும் நிறைய டாபிக்ஸ் கேட்பாங்க. ஓகே, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குது. ஓகே, அல்ஜிப்ரா ஆல்ரெடி இருந்தது, மற்ற 3 டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குது. இதுல டேட்டா இன்டர்பிரேஷன் ஈஸி, அது பிரச்சனை இல்லை. ஆனா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி தான் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். மற்ற டாபிக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதனால அதுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கக்கூடிய மேத்ஸ் வீடியோவும் அதுக்கு இருக்கக்கூடிய மேத்ஸ் வீடியோவும் வேற வேறையா இருக்கும். ஸோ நீங்க இதுக்கு படிக்கிறீங்கன்னா, அதாவது 12th கிராஜுவேஷன் லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க 10th தனியா படிக்க வேண்டாம். 10th மட்டும் படிக்கிறீங்கன்னா 10th கொடுத்துருக்கதை மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயும் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
சேம் சிலபஸ் தான், எக்ஸ்ட்ரா வந்து இதுல டேட்டா இன்டர்பிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி வந்து ஆட் ஆயிருக்குது, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 40 நாளுக்குள்ள மேத்ஸுக்குள்ள வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 வீடியோஸ் பார்த்தாதான் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்ட் டைமா தான் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா இதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுல ஜியாமெட்ரியை வந்து நீங்க முடிஞ்ச அளவு கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல டைம் இல்லை அப்படின்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வேற எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்ததா அதே தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வந்துடும். ஓகே, ஜிகேக்கு சேம் தான், வேற எந்த இதுவுமே இதில் சேஞ்ச் கிடையாது. நான் உங்களுக்கு 10th லெவலில் என்ன சொன்னோன்னா அதே தான், அதே சிலபஸ் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வேற எதுவும் மாற்றம் கிடையாது. இங்கிலீஷில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் கிராமர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல 2, எரர் ஸ்பாட்டிங்ல 2, ஃபில்லப்ஸ் 1, வாய்ஸ் 1, நேரேஷன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் 5, பேசேஜ் ரீடிங் 5 கேட்டிருக்காங்க. இதில் பிக்யூஆர்எஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்டிருக்கலாம். ஓகே, அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ் சொல்லுவோம்ல, அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் சேர்த்து நீங்க பாத்துக்கிறது நல்லது. எப்படி பண்ணணும்னு அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல, அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இப்போ இதுல வொகாபுலரிக்கான வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல 1 தான் கேட்டிருக்காங்க, இடியம்ஸ்ல 2, சினானிம்ஸ் 1, ஆண்டனிம்ஸ் 2, மிஸ்பெல்ட்ல 1 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்குமே நீங்க வந்து டாப் வொகாபுலரிஸ்ங்கிறத வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா டோட்டலா உங்களுக்கு கம்மியான வீடியோஸ் தான் இருக்கும். டாப் மட்டும் பாத்தீங்கன்னா, டாப் 200, டாப் 100 மட்டும் பாத்தீங்கன்னா. ஓகே, அதே மாதிரி இதுக்குமே பேசேஜ் ரீடிங், க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு நான் என்ன வீடியோ போட்டிருக்கணும் அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிராமர் உங்களால முடியும் அப்படின்னா நேரேஷன், வாய்ஸ் வந்து பாருங்க. டைரக்டா நீங்க நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய நேரேஷனும் வாய்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியாது. ஓரளவு உங்களுக்கு கிராமர் வரும்னா புரியும், இல்லைன்னா கண்டிப்பா புரியாது. அப்ப நீங்க பேசிக்ல இருந்து முதல்ல இருந்து படிக்கணும். அதுக்கு உங்ககிட்ட டைம் இருக்குன்னா பண்ணுங்க. ஆல்ரெடி மேத்ஸ், ரீசனிங் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிராமர் வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. இல்லைன்னா நீங்க முடிஞ்ச அளவு நேரேஷன், வாய்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியல அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்ததா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட்டும் போட்டு பாருங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கிராஜுவேஷன் லெவல்லையோ இல்லை 12th லெவல்லையோ அப்ளை பண்றீங்கன்னா இதுக்குமே 130க்கு மேல டார்கெட் வைக்கணும். அது வந்து யாருக்கு, நீங்க வந்து உங்ககிட்ட அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, இல்ல எல்லாரும் எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு தான் அப்படின்னா இதுலயுமே நீங்க வந்து 160க்கு மேல எடுத்தாதான் பாசிபிள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல மேத்ஸ் ஒரு 36க்கு மேல எடுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்குது அப்படின்னால இதுல கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ரீசனிங்ல ஒரு 44க்கு மேல எடுக்கணும், இங்கிலீஷ்ல ஒரு 34க்கு மேல எடுக்கணும், ஜிகேல 16க்கு மேல எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 130க்கு மேல எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே, இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜில சொன்ன இந்த வீடியோஸ் எல்லாமே, இப்போ இதுல வந்து உங்களுக்கு டாப் வொகாபுலரின்னு சொன்னேன், மற்ற கிராமர் சொன்னேன், மேத்ஸ்ல எந்தெந்த டாபிக்னு சொன்னேன், ரீசனிங்ல எந்தெந்த டாபிக்னு சொன்னேன். எல்லா டாபிக்குமே A to Z கம்ப்ளீட்டா நம்ம கோர்ஸ்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ணி இப்பவே கூட படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சந்துருமேஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக தான் காட்டும். நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் காட்டுற அமௌண்ட் வந்து பே பண்ணாதீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1499 காட்டும். நீங்கள் அவ்வளோ பே பண்ணாதீங்க, 999 பே பண்ணால் போதும். அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம், அதில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ 999 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இந்த 3 இயர்ல நான் சொன்ன அந்த 30க்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் இதில் தனித்தனி ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். எல்லா வீடியோஸுக்குமே என்ன டீச் பண்ணமோ அதுக்கான பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ பிடிஎஃப் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நாங்கள் ஒரு வாட்டி டீச் பண்ணிட்டு அப்படியே விடலை, அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க்குக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இல்லை பிளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு சந்துருமேஸ்ன்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும், அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. iOS ஆப்போ வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த OZWP அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷன் கோடு உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிட்டு சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரம்யா சந்திரன் ஒரு நேம் இருக்கும், அதில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 3 to 4 ஹவருக்குள்ள உங்களுக்கு அதில் ரிப்ளை வந்துடும். என்ன மாதிரி ஃபீஸ் டீடைல்ஸ், அதாவது 999 அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கும். அடுத்தது எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், UPI ஐடி இருக்கும், அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பே பண்ணிட்டு, பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அதே சேட்டில் உங்களுக்கு எதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துச்சோ அதுலேயே அனுப்புங்க. ஓகே, அதுலேயே வந்து அப்லோட் பண்ணுங்க.
ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் வந்து தெளிவாக இருக்கணும். யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணீங்க, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். 24 ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போட ஹோம் பேஜில் இந்த மாதிரி வந்துடும், பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ண கோர்ஸ் தான் காட்டும். அப்போ நீங்கள் சிஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் செலெக்ஷன் போஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. இதில் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் 10th லெவல்லையும் 12th லெவல்லையும் 12th அண்ட் கிராஜுவேஷன் லெவல்லையும் வந்து தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்க. அதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னோனோ அதை வந்து அப்ளை பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.